Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ரீச் ஆயிடுச்சா, ஓகேங்களா. ஸோ இதில் ரிவர்சல் ஆயிருமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்மளோட பப்ளிக் சேனலில் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா கோர்ஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு, ஓகேங்களா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது February 11 நம்ம ஒரு அனலைசிஸ் போட்டிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அதுபடி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்த ரீச் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம February 11 இந்த சார்ட்டை போட்டிருந்தோம். இந்த ரெட் கேண்டிலிருந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 13% கீழே வந்து நம்மளோட பிஆர்எஸ் ஜோனை ரீச் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. பிஆர்எஸ் ஜோன்லேருந்து நம்ம ரிவர்சல் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் டேப் பண்ணியிருக்கு, பெருசாக இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. எய்தர் ஒன்று நாளைக்கு நீங்கள் நைட்டு, அதாவது நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் லீவு, தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த அன்றைக்கி உங்களுக்கு பயங்கரமாக நடக்க போகுது மார்க்கெட், ஓகேங்களா. எய்தர் கன்சல்டேஷன் ஆர்எல்ஸ், ஓகேங்களா, ஆர்எல்ஸ் மார்க்கெட் வந்து மேலே பம்ப் ஆகும், ஓகேங்களா. நமக்கு ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகணும்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் 25 பக்கமாக இருக்குது ஆர்எஸ்ஐ, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில், அதாவது இந்தியன் மார்க்கெட் ஒரு பூம் ஆகிறதுக்கான ஒரு டைம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நடந்ததுனாலே மார்க்கெட் வந்து பயங்கரமாக வேலை போகும், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு லோவாக கீழே எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கு. பட் ஆனால் ஆர்எஸ்ஐயில் வந்து டைவர்ஜென்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து அதுவும் நம்ம எதிர்பார்த்த லெவலில் வந்து கரெக்டாக இதெல்லாம் நடக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகிறப்ப தான் எவ்வளோ தூரம் கீழே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21,700 650 அது வரைக்கும் மேக்ஸிமம் நான் கீழே போகலான்னு எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்வீப் பண்ணி மேலே தூக்கணும். அப்படி இல்லைன்னா we get into bear market, ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டி பிஇ பார்த்துடலாம். பிஇ பொறுத்த வரைக்கும் எப்போவெல்லாம் நிஃப்டி பிஇ வந்து 20 ரீச் பண்ணுதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் ரீச் ஆகும். மொமெண்டம் மீன்ஸ் மார்க்கெட் வந்து மேலே அக்ரெசிவாக மேலே போக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து போன இயர், ஓகேங்களா, ஸோ 2025 ஸ்டார்டிங்லேயும் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் இருந்த ஃபாலுக்கு எக்ஸாக்ட் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் நடக்குது. நம்ம வந்து எப்போவுமே வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட பிஇ பிலோ 20 போக ஆரம்பிச்சதாலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். பிலோ 18 போயிடுச்சுன்னா நம்ம அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. நீங்கள் வெறும் இண்டெக்ஸில் போட்டேன்னா கூட உங்களோட என்னது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ஏறலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து கன்ஃபார்ம் நடக்குமானா தெரியாது. ஒரு 80% நம்ம சான்ஸ் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டுக்குள்ளே நம்மளோட ஏரியாவை டேப் பண்ணிடும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவலில் பிரேக் பண்ணிட்டு செகண்ட் லெவலில் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரிவர்சல் வந்து ஆல்மோஸ்ட் 47,800 to 48. ஸோ இந்த ஒரு லெவலில் வந்து ரிவர்சல் எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ 48,700 to 49, ஓகேங்களா, அந்த ஒரு ரேஞ்சு. ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ரிவர்சல் ஆகணும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் ரிவர்சல் ஆகிற டைமில் நமக்கு ஒரு எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் கிடைக்கும். அந்த டைவர்ஜென்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கன்ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து உங்களுக்கு மெயின் பேராக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நிஃப்டியை வச்சுக்கணும், ஓகேங்களா. நிஃப்டியை வச்சுக்கிட்டு அதுக்கு கோரிலேட்டட் பேராக பேங்க் நிஃப்டி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ 48,000, ஓகேங்களா, 48,700 to 49,000. ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் ரிவர்ஸ் ஆகணும் எதிர்பார்க்கப்படுது, பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லெவலில் இருக்குது, ஓகேங்களா. மற்றபடி மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி அனலைசிஸ் போட்டிருந்தேன். ஸோ அதோட லெவலில் மறுபடியும் ரீடேப் பண்ணிகிட்டு இருக்காங்க, டபுள் பாட்டம் மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மொத்தமாகவே அதாவது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லாமே வந்து ஒரு ரிவர்சல் ஜோனை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிவர்சல் ஜோன் வந்து நமக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ என்னடா அது கோடு கூட போட்டு வச்சுருக்கேன்னா வந்து எல்லா ஃபாலையும் நம்ம முன்னாடியே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு காரணம் நம்மளோட ஹார்மோனிக் டெக்னிக்ஸ் தான். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 140 பீப்புள் மேலே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணாங்க. இப்போ வந்து பெய்டு தான் ரன் ஆகிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போவெல்லாம் வந்து மார்க்கெட்டோட பி, அதாவது நிஃப்டியோட பி இண்டெக்ஸ் பி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பிலோ 20 போகுதோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட். அந்த டைமில் நீங்கள் வேலிடான ஸ்டாக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நிறையா ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, 200 MA ட்ராப் பண்ணுங்கள், இல்லாட்டி 500 MA ட்ராப் பண்ணுங்கள். இதெல்லாம் அதோட 500 MA நியர் இருக்கும், ஓகேங்களா. அதாவது கிட்டத்தட்ட இதெல்லாம் 50% மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிருக்கோ அந்த ஸ்டாக்ஸை ஃபஸ்ட்டு ஃபில்டர் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபியூச்சர் க்ரோத் ஸ்டாக்ஸு இதெல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு அது ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அதுக்கு அப்லோட் பண்ணிங்கன்னா, அதே வந்து இதில் வந்து எனக்கு ஃபியூச்சர் க்ரோத் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் செக்டார்ஸ் எதுன்னு கேளுங்க. அந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து தர சொன்னிங்கன்னா அதுவே தரும், ஓகேங்களா. யூ கேன் ப்ராம்ப்ட் இன் வாய்ஸ், ஓகேங்களா. நீங்கள் வாய்ஸ்லேயே ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், அது வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஆஃப்டர் தட் அது வந்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணணும்லாம் கூட அவசியம் இல்லை, யூ கேன் கிவ் இன் வாய்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்படி கொடுத்தீங்கனாலே உங்களால் ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்டை கெட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் ப்ராம்ப்டிங் கற்றுக்கோங்க, ஓகேங்களா. நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து செப்பரேட்டாக அதுக்கான ஒரு வீடியோ வேணாலும் போடுறேன், ஓகேங்களா. ஸோ ப்ராம்ப்டிங் வந்து சிம்பிள் தான், ஆனால் அது வந்து அந்த வேலையை நம்ம செய்ய வைக்கணும். ஸோ நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, யூ கேன் வாட்ச், ஓகேங்களா. ஸோ அதை வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன ரிவர்சல் ஜோன்லேருந்து எக்ஸாக்டாக அங்கேருந்து அப்படியே மேலே எகிரி போயிட்டுருக்கான். அடுத்து சில்வர் வந்து எனக்கு வந்து ஃபாலில் தான் இருக்கான், ஆல்மோஸ்ட் மோரட்டு ஃபாலில் இருக்கான். வெயிட் அண்ட் வாட்ச், ஓகேங்களா. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லெவல் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஓகேங்களா. அது 16,800ங்கிறது இன்கேஸ் இந்த லோ பிரேக் ஆச்சு, மந்த்லியில் க்ளோஸ் வச்சானா இட்ஸ் வெரி டேஞ்சர், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருக்கு. இதை கடைசி ட்ரேடிங் டே 2025 ஃபினான்ஷியலோட கடைசி ட்ரேடிங் டே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு, நம்ம லெவலில் டேப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.